ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எளிமையான அருமையான முறையில் ஒரு சூப்பரான சுவையில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 2 இட்லி, இன்னும் 2 தோசை கூட வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான, அப்படி நாக்கில் நிற்கும் இதோட டேஸ்ட், அந்தளவுக்கு ஒரு சுவையான சட்னிங்க. இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த சுவையான சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கலாங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை ஜாஸ்தி சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 3 பல் பூண்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் கருகிராமல் நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதோட பச்சை மணமெல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னியோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். துளி கூட வெங்காயத்தோட பச்சை மணம் இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கட் பண்ண கொத்தமல்லி இலை உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் அளவில் புளி உள்ள சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இந்த சட்னிக்கு தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, இந்த புளியோட புளிப்பு சுவை மட்டும்தான். அதனால் அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. அதே சமயத்தில் புளி ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக நம்மளோட காரத்திற்கு ஏற்ப வரமிளகாத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. மசாலா கரிஞ்சு போயிடாமல் நல்லா இது கூட நல்லா பொறுமையாக கலந்துட்டு அதோட பச்சை மணம் மட்டும் லைட்டாக போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு எல்லாம் நல்லா சூப்பராக நல்லா வதங்கினா சரியாக இருக்குங்க. சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக ஆறியாச்சு. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி ரொம்ப அளவாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்ல கெட்டி சட்னியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்குங்க. கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சுவை கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க. தண்ணி ஒருவேளை உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் அளவாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான நல்ல நாக்கில் சப்பை கொட்டி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அருமையான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.